மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கும் மேலே இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/7/2024, அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 26/9/2003 தான் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய நோட்டிஃபிகேஷன் தான். இதே ரினியூவல் பண்ணி இப்போது இதே டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்காக விட்டுருக்காங்கன்னா இன்ஜினியருக்காக, அதாவது இன்ஜினியர் ட்ரைனருக்காக தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரானிக், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிப்ளமோவிலையும் படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ட்ரெயின் எலக்ட்ரிக்கல், இன்ஜின் ட்ரெயின் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர் ட்ரைனர் சிவில், இன்ஜினியர் ட்ரைனர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 ஜாப் தான் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட் ஃபார்ம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 28 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டேட் வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% வரைக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கணும். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக பார்க்கலாம். அது எலக்ட்ரானிக், பவர் எலக்ட்ரானிக் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிஷியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் அண்டு எலக்ட்ரானிக் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி படிச்சிருந்தா ஓகே. சிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இதில் எல்லாமே பிரீஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி சப்மிஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இருந்தால் 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓபிசி, என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பிடபிள்யூடி பொறுத்த வரைக்கும் 10 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எஸ்சி, எஸ்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே என்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூசி வந்து 40%, ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% இதே இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு உங்களுக்கு மார்க் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு வந்து மார்க்கு கொடுத்து தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 3% வந்து 50,000லேருந்து உங்களுக்கு 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓபிசி இருந்தாலும் சரி, எஸ்டி, எஸ்சி, ஜென்ரல் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி
உங்களுக்கு வந்து எவ்வளோ பொதுவாக தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து ரூ. 500 அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ரூ. 500 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றத இவங்க பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இந்த மெயில் ஐடிலையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் இது பண்ணி ஆகணும். சரிங்களா? இது வந்து பாருங்க 30 ஆகஸ்ட் 2023 உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2024, 18 பிப்ரவரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து புது நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்க்கலாம். சரிங்களா? புது நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே புதுசு பழசு எல்லாமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ரினியூ பண்ணி உங்களுக்கு விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26/9/2003 தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 12/6/2024 அன்றைக்கி உங்களுக்கு ரினியூ பண்ணி உங்களுக்கு இதே நோட்டிஃபிகேஷன் வந்து வேறு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா? இது பாருங்கள், எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு, சிவில் போஸ்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அதே நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து கொஞ்சம் இது பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கீழே வந்து டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். டேட்டு வந்து 12 ஜூனில் வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. 14 ஜூலை வரைக்கும் அதாவது 4 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.